ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி FB ads-ஐ ஆட்டோமேட் பண்ணிடலாமா? தாராளமாக பண்ணிடலாம். FB ads மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா விதமான பெய்ட் ads-ஐயுமே ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வந்துருக்கு. அதுதான் இப்போ நான் லேட்டஸ்ட்டாக எடுத்திருக்கிற B2B பிஸ்னஸ் மாடல் AI அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ஆப்டிமைசேஷன் டூல் உண்டு. இந்த டூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்மையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு, உதாரணத்துக்கு FB Ad மேனேஜரை கனெக்ட் பண்ணுற, Google Ads மேனேஜர், TikTok Ad மேனேஜர்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் Ad ரன் பண்ணலாமோ எல்லா Ads மேனேஜரையும் கனெக்ட் பண்ணலாம். ஈவன் Spotify Ad கூட இதில் ரன் பண்ணலாம். நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட ஆல்ரெடி வீடியோஸ் இல்லாட்டி ஆட் க்ரியேட்டிவ்ஸ் இருக்குன்னு சொன்னால் அதை அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட லேண்டிங் பேஜ்லையோ இல்லாட்டி உங்களோட வெப்சைட் அட்ரஸை போட்டால் அதே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்கள், ஆட் காப்பி, அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ ஆட்டாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோ ஆட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி போட்டு அதே உங்களுக்கு டார்கெட் ஆப்டிமைஸ் பண்ணும் AI மூலம். அதுக்கு பிறகு நீங்கள் ரீடார்கெட் பண்ண போகிறீங்களா இல்லாட்டி சும்மா நார்மலாக புது டார்கெட் ஆடியன்ஸ் எடுக்க போகிறீங்களான்னு இருக்கும். ரெண்டில் ஒன்று உங்களுக்கு விரும்பினது நீங்கள் கொடுத்து பட்ஜெட்டை என்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ $, ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் சிமில்டேனியஸாக எல்லா அட் பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு அட்டை ரன் பண்ணும். அதாவது FBன்னு மட்டும் இல்லை, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள், யூடியூப், டிக்டாக்னு சொல்லி எல்லா இடத்தையும் ஒரே டைமில் அட்டை ரன் பண்ணி என்ன பண்ணணும்னு சொன்னால் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு CPC, CPM எல்லாம் குறைய இருக்குது, எந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு குறைஞ்ச மணியில் கூடுதலான லீட் ஜெனரேட் ஆகுது, அப்படி இல்லாட்டி குறைஞ்ச மணியில் கூடுதலான கிளிக்ஸ் வருதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி எது உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதோ அந்த அட் கேம்பெயினுக்கு பட்ஜெட்டை கூட்டிட்டு எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அதுக்கு பட்ஜெட்டை குறைக்கும். அதே ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மெனுவலாக போய் எது கூட வேலை செய்யுது, எது குறைய வேலை செய்யுதுன்னு சொல்லி மெனுவலாக எந்த ஒர்க்கும் இல்லை, எல்லாமே இந்த ஒரு AI பிளாட்ஃபார்மில் இருந்தே நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு கொள்ளலாம். ஸோ இது யாருக்கு செட் ஆகும்னு சொன்னால், நீங்கள் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் அண்ட் சர்வீஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த AI ads-ஐ வச்சு AI டூலை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட பிஸ்னஸ் அண்ட் சர்வீஸுக்கு ஆட் ரன் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த AI டூலை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் வேறொரு பிஸ்னஸோ சர்வீஸோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளை கண்டெக்ட் பண்ணி என்கிட்ட இப்படி ஒரு டூல் இருக்கு, இதை வச்சு நான் உங்களை அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணி தரேன், ஸோ எனக்கு இவ்வளோ பேவானுங்கன்னு சொல்லி நீங்கள் இது மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை தான் நான் AI மார்க்கெட்டிங் சாஸ்ன்னு சொல்லி ஒரு இங்கே கனடாவில் நான் இப்போ ஆரம்பித்து அதில் 5 வீடியோ போட்டுவிட்டேன். அது எப்படி போகுன்னு சொல்லி அது வேறு பிளேலிஸ்ட்டில் போயிட்டுருக்குது. அதை பிளேலிஸ்ட் பார்க்கணும்னா என் பயோக்குள்ளே போய் அதில் AI மார்க்கெட்டிங் சாஸ்ன்னு சொல்லியிருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அதை தான் நான் இப்போ இங்கே கனடாவில் செஞ்சிட்ருக்கிறேன். மூணாவது அதை வச்சு என்ன செய்யலாம்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த AI டூலை வச்சு நீங்கள் நல்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமோட சர்வீஸோ உடவை நீங்கள் ஒரு நல்ல ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் இந்த AI டூல் மூலம் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணி நீங்கள் அதிலிருந்து மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த டூலை வச்சு 3 வகையில் நீங்கள் மணி மேக் பண்ணலாம். ஸோ இந்த டூலோட டீட்டெயில்ஸ் வேணும், அப்படி இல்லாட்டி நான் இந்த டூலை வச்சு என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறங்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் AI மார்க்கெட்டிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸை தரோம். பை.